நீ நன்றாக தீர்க்கட்சமாக வாழ்ந்திருப்பாய். அப்படி ஆகட்டும் ஐயா. ஏனென்றால் நீ ஒண்ணுதான் வந்ததுல இருந்து வாழ்த்துக்கிற. என்ன வாழ்த்துக்கிற? ஆனால் மந்திரியே, என்னுடைய தம்பி வானுகோவனே வீரமாக ஏனென்றால் இந்த தினத்திலே மாபெரும் மக்கள் முருகர் சூத்துல குத்திடுறாங்க. அமர்ந்திருக்கின்ற குமரவடிவேலன், செந்தூரிலே அமர்ந்திருக்கின்ற செந்தூர் வடிவேலன், கார்த்திகை பெண்கள் இருக்கிற முளைப்பால் உண்ட கார்த்திகேயன் என்ன கார்த்திகேயன் இந்த ஆண்டவன் ஆமா தமிழ் கடவுளா விளங்க வரக்கூடிய முக்கன் படைத்த பரமசிவனுடைய எளிய பிள்ளையா விளங்க வரக்கூடிய ஆமா இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலம். ஆமா இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலத்திலே நான்கு வண்ணத்தார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நான்கு வண்ணத்தார்கள். ஆமா மாதா, பிதா, ஆமா குரு, தெய்வம். ஆமா யார் யார் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா எங்க இருக்கிறார்கள்? இங்க இருக்காங்க. மாதா சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா பிதா இதோ முன்பாடி அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா குரு நாடக மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா தெய்வம் எங்கே அமர்ந்திருக்கிறது? ஆலயத்திலே குன்றுதோர் குமரன் வடிவேலனாக அமர்ந்திருக்கின்றார். ஆமா இந்த நான்கு வண்ணத்தார்கள் சூழ்ந்திருக்கும் சபாவன் தெய்வகம் புரிதிய மகாசபை முன்பதாக தாங்கள் வந்திருக்கின்றேன். தாங்கள் யார் என்று உனக்கு புரியும்? விளக்கமாக எடுத்து உரைத்தால் தெரியுங்க. நான் சொல்வது விளக்கம் கிடையாதா? சின்ன தூக்கிட்டு வந்துட்டுக்கிற என்ன சோளம் வேலு என்னது வேலு என்னுடைய முருகப்பெருமானிடத்துல என்ன இருக்கும்? தூக்கிட்டு வந்துக்கிற யாருன்னு தெரியல எனக்கு. இந்த வேலாகப்பட்டது எங்கே கிடைத்தது? என்னுடைய கைக்கு எப்படி வந்தது? நான் பின்ன சொல்கிறேன். இந்த மாபெரும் தெய்வீகம் புரிந்த சபை முன்பதாக வந்திருக்கின்றேனே. ஆமா தாங்கள் யார் என்று புரியும்? எனக்கு தெரியுங்க. இந்த அமர்ந்திருக்காங்க அல்லவா? ஆமா அவங்களுக்கு விளக்கமாக எடுத்து உரைத்தால் என்னவெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும். ஆமா சொல்ல வேண்டுமா? ஆமா சாமி சிவசன் முக கரிமான் வந்தே
என்ன எனக்கு தெரியல யாருங்க ஆலமுண்டோன் ஆலகால விஷத்தை உண்டோன் யாரு எனக்கு தெரிஞ்ச நான் உன்ன மாதிரி வாசம் போட்டு ஆட மாட்டேனா என்ன ஆலகால விஷத்தை உண்டவர் சிவபெருமான் சிவபெருமான் இந்த சிவபெருமானுடைய ஆமா இளைய பிள்ளையா இருக்கக்கூடிய தாங்கள் தான் துட்டு அதர்மம் தர்மம் தர்மம் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இவர்தான் முருகப்பெருமான் 2016 நேசனம் படைத்த சிவபெருமான் ஆண்டவா இந்த சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணால் அவதரித்தவர் என்ன சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலே அவதரித்தவர் எப்படி அவதரித்தான் தெரியுமா எப்படிப்பா வீரமாக சரவண பொய்கையிலே எப்படி உதித்தேன் சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் சில வாக்குவாதங்கள் நேர்ந்தன என்ன இந்த சிவபெருமானுக்கு கோபங்கள் புரண்டு நெற்றியில அக்கினி சுவாலையாக வீசு அந்த அக்கினி சுவாலையாகப்பட்டது இந்த சரவண பொய்கையிலே சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே அவதரித்தவன் யாரு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே அவதரித்தவன் சீர்கொண்ட முருகப்பெருமான் ஏனென்றால் என்னுடைய நெற்றிக்கண்ணிலே சரவண பொய்யிலே ஒலிக்கின்ற போது 6 பொறியாக விழுந்தது 6 பொறியாக விழுகின்ற காலத்தில் நான் ஆறுமுக கடவுளாக நான் பிறந்தேன் என்ன ஆறுமுக கடவுளாக பிறந்தீங்க நான் ஆறுமுக கடவுளாக சரவண பொய்யிலே பிறந்தேன் ஆனால் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா எப்படிங்க அந்த கார்த்திகை பெண்கள் மூளை அந்த கார்த்திகை பெண்கள்
பொறியாக பறக்கின்ற காலத்தில் ஆமா அந்த நெருப்பு பொறி இந்த மலை மீதிலே பட்டாலே மலை என்ன ஆகும்? பத்து சாம்பல் ஆகிவிடும். சாம்பல் ஆகிவிடும். சாம்பல் ஆகிவிடும் என்று சொல்லி அந்த வருட பகவான வரவழைத்து, ஆமா வருட பகவான் ஆகப்பட்டவர் நெற்றி அக்னி சுவாலையை எடுத்து சென்று ஆமா சரவண பொய்யிலே தாமர தடாகல் மீதிலே வைத்தது. அந்த தாமர தடாகத்தில் ஆமா 6 குழந்தையாக பிறந்தன. 6 குழந்தைகள் பிறக்கின்ற காலத்தில் இந்த கார்த்திகை பெண்கள் 6 குழந்தையை எடுத்து சென்று அவரவருடைய பால் ஊற்றி வளர்க்கின்றார்கள். யாரு? 6 கார்த்திகை பெண்கள். 6 கார்த்திகை பெண்கள். 6 கார்த்திகை பெண்கள் 6 குழந்தையை எடுத்து பால் ஊற்றி சீரூட்டி வளர்க்கிறார்கள். அப்படி வளர்த்து வரும் காலத்தில் நாளொரு மேரிய பொழுதொரு வண்ணமாக இருக்கின்ற காலத்தில் தாயார் பார்வதா தேவி இடத்திலே சென்று, அம்மா இக்குழந்தை யாரு என்று கேட்டார். ஆமா அப்போது பார்வதா தேவியாகப்பட்டவர் இந்த 6 குழந்தைகளை சேர்த்து ஒன்றாக சேர்த்து பிடித்தார்கள். என்ன? ஒன்றாக சேர்த்து பிடித்தார்கள். ஒன்றாக சேர்த்து பிடிக்கின்ற காலத்தில் ஆமா 6 குழந்தையும் ஒரே குழந்தையாக, ஆமா 6 முகமாகவும் ஒரே குழந்தையாகவும் 12 கரமாகவும் நின்று விட்டது. என்ன? ஆமா அது மட்டுமா?